பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, ரோமர் 12:12 சொல்லுகிறது, நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழமாக இருக்கும் என்றால் எப்பொழுது நீங்கள் சிரித்து கொண்டே இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். பேதுருவை போல அலைகளை பார்த்தால் நீங்கள் மூழ்கி போவீர்கள். எனவே எப்பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. இரண்டாவது, உபத்திரம் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. யோசேப்பாக இருந்தாலும் தாவீதா இருந்தாலும் உபத்திரம் என்பது வந்துச்சு. யோபுக்கும் உபத்திரம் வந்துச்சு. அதுக்கான ஒரே ஒரு மருந்து பொறுமையாக இருப்பதான், அப்படி அமைதியாக இருப்பதான், பல்ல கடிப்பது தான். அந்த சந்தோஷத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்கள் சந்தோஷத்தில் மிக பொறுமையாக இருந்து அந்த பள்ளத்தாக்கை நான் கடந்து போகணும். எல்லாவற்றுக்கும் மேலே ஜெபத்தில் உறுதியாக தரிக்கணுமா. ஜெபம் என்பது மிக முக்கியமான ஒன்று. மிகப்பெரிய தேவனுடைய மனிதர்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் ஜெபம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா சாத்தான் ஜெபம் பண்ண விட மாட்டான். ஜெபம் பண்ணால் நீங்கள் எங்கேயோ போயிருவீங்கன்னு உனக்கு தெரியும். எனவே எந்த காரணத்தை கொண்டு தனி ஜெபம் செய்வதை விட்டு விடாதிருங்கள். இந்த 3 காரியங்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது ஒன்று இல்லாமல் போகும். உங்களுடைய மன விருப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. உங்கள் பிள்ளைகள் கோடா கோடியாய்
பெறுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. நமக்கு சந்தோஷமாக இருக்கிறதே இந்த மாதிரி ஊழியம் செய்கிற நேரம், கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குற நேரம், ஆலயத்துக்கு போகிற நேரம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிற நேரம், அதுதான் நமக்கு சந்தோஷமான நேரம். இந்த உலகத்து மக்களுக்கு கிரிக்கெட் பார்க்குற நேரம் சந்தோஷமான நேரம், பிக் பாஸ் பார்க்குற நேரம் சந்தோஷமான நேரம், இல்லை அங்கங்கே கதை அடிச்சிட்டு இருக்கிறது சந்தோஷமான நேரம். நமக்கு ஊழியம் செய்கிறது தான், ஆண்டோட சன்னிதானத்தில் இருப்பது தான், அவருடைய பிரகாரங்களில் தங்கியிருப்பது தான் நமக்கு மிகவும் சந்தோஷமான நேரம். அப்படித்தானே பிரியத்துக்குரியவர்கள், இந்த வாரம் சனிக்கிழமை மார்த்தாண்ட வேட்டுமணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுநாள் கூட்டம் வருகிற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். அனைவருக்கும் சிக்கன் விருந்து வழங்கப்படும். இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதீங்க. மார்த்தாண்ட பகுதியில் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறீங்க. தாராளமாக நீங்கள் வரலாம் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோரிடம் உங்களை வரவேற்கிறது. நிறைய இடம் இருக்குது, பெரிய இடம், காத்தோட்டமாக இருக்கும். அங்கே இருக்கிறவர்களுக்கு தினந்தோறும் ஜெபம் நடத்தப்பட்டு நல்ல ஊழியக்காரங்க வந்து நடத்துகிறாங்க. நீங்களும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல உணவும் கூட அங்கே பரிமாறப்படுகிறது. சரியான நேரம் நினைக்கிறேன், நீங்கள் வந்து சேர்றதுக்கு சரியான நேரம். தாராளமாக வரலாம். அங்கே இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைத்தால் உங்கள் குடும்பத்தில் நல்ல நாட்கள் வருகிற பொழுது தாராளமாக உணவளிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நமது ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் திருமணமாகி உடஞ்சி இப்போ அவங்க புது வாழ்க்கையை தேடுறாங்க. பாவம், அவங்களுக்காக நம்ம முயற்சி எடுக்கிறோம். ஏற்கனவே அவங்கள பற்றி நான் அறிவிச்சிருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நாளினுடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 13வது அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டியிருந்தான். அவன் வந்து அதில் கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. ஒரு பெரிய தோட்டக்காரர் இருக்கார், ஒரு பெரிய பணக்காரர் இருக்கார். அவர் பெரிய தோட்டம் வச்சுருக்கார், நிறைய செடிகளை நாட்டுறார். அதில் ஒரு செடி வந்து இந்த அத்தி மரம். அதுக்கு நல்லா தண்ணிலாம் ஊற்றி நல்லா வளர்க்குறாங்க, தோட்டக்காரெலாம் நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் அவர் தேடி தேடி வந்து பார்க்குறாரு, அந்த தோட்டத்தில் இருந்த அந்த அத்தி மரம் கனி கொடுக்கவில்லை என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். அது அவருக்கு அதிக ஏமாற்றத்தை கொண்டு வந்தது என்றும் பிற்பாடு நம்ம அறிந்து கொள்கிறோம். அந்த எஜமானன் இந்த அத்தி மரம் நல்ல கனியை தரும் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசித்தார். அவர் மேல் அந்த அத்தி மரம் மேல் நம்பிக்கை வச்சுருந்தார். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அந்த அத்தி மரம் இல்லை. எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை கொண்டு வந்தது, வருத்தத்தை கொண்டு வந்தது. எனக்கு என்னன்னு சொல்லிவிட்டு அந்த அத்தி மரம் அப்படியே நின்றது என்று நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகளை எதுக்கு படிக்க வைக்கிறாங்க? இந்த பிள்ளைலாம் எழுந்துச்சு படிக்கும், நல்லா படித்து வேலைக்கு போகும், என்னை ஏதாவது காப்பாற்றும், எனக்கு சாப்பாடு கொடுக்கும். பெற்றோர்கள் அந்த கனவில் தானே அந்த பிள்ளைகளை பாலூட்டி சீரூட்டி வளர்க்கிறார்கள். இதுக்குரியவர்களே, நம்ம ஒரு பிஸ்னஸை பண்ணுறோம், அதிலே கிடக்கிறோம் அப்படின்னா இதன் மூலமாக எப்படியாவது எனக்கு வருமானம் உண்டாகும், நான் எப்படியாவது வயிற்று பிழைப்பை பார்த்துக்கொள்வேன் என்று தான் ஒரு கடையிலே போய் கிடக்கிறோம், ஒரு பிஸ்னஸே செய்கிறோம், அங்கேயே நிற்கிறோம். காரணம், எப்படியாவது இந்த பிஸ்னஸ் என்னை வாழ வைக்கும் என்று சொல்லி நான் நினைக்கின்றோம். அதே போல் சொல்லிக்கொண்டே போகலாம். பிரியத்துக்குரியவர்களே, நம்ம வந்து ஒருத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இவங்க எனக்கு உதவியாக இருப்பாங்க, இவங்க எனக்கு அன்பு காண்பிப்பாங்க, இவங்க என்னை ஏற்றுக்கொள்வாங்க, இவங்க என்னுடைய ஆபத்து காலத்தில் எனக்கு துணையாக இருப்பாங்க, வயசான காலத்தில் என்னை பார்த்துக்கிடுவாங்க, நான் பிரச்சனைனா எனக்கு துணையாக இருப்பாங்க, எனக்கு ஒரு அவசரம் நம்ம உதவி செய்வாங்க. நிறைய பேர்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். இங்கே இந்த தோட்டக்காரர் அந்த அத்தி மரத்தின் மீது நம்பிக்கை வைத்திருந்து போல் நாமும் நிறைய பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். உண்மையிலே அவங்க நிறைய பேர் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க, பக்கபலமாக இருப்பாங்க. ஒரு சில சூழ்நிலையும் காரணமாக அவங்களால உதவி செய்ய முடியாமல் போயிடும். உதவி செய்யணும் தான் நினைப்பாங்க, ஆனால் சூழ்நிலை வந்து அவங்கள உதவி செய்ய முடியாமல் போயிடும். நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம போய் ஹெல்ப் கேட்டால் கூட அவங்களுக்கு செய்யணும் தான் ஆசையாக இருக்கணும், முடியாமல் போயிடும். அதுக்காக அவங்க மேலே வருத்தப்படுறதுல ஒன்றும் இல்லை. ஒரு சிலர் அவங்க உதவி செய்ய முடியும், ஆனாலும் கூட அவங்க ஓட்டம் பிடிச்சிருவாங்க, பறந்து போயிடுவாங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம நினச்சிருப்போம் இவங்க உதவி செய்வாங்க நினச்சோமே, இப்படி போயிட்டாங்களே என்ன வருத்தத்தை தான் ஏற்படுத்தும். நாம் ஒன்று நினைக்கின்றோம், ஒரு மேல் நம்பிக்கை வைக்கிறோம், ஆனால் அது நடக்காமல் போகிற பொழுது அது அதிக வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே ஏமாற்றத்தை கொண்டு வரும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தட்ட நீங்கள் எதிர்பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஏமாற்றம் கண்டிப்பாக வரும். எதிர்பார்க்காமல் பழகணும் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. வாழ்க்கையில் வந்து வேதனைகளுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே there is no chance for any disappointment. But when you expect, surely will be disappointed. நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்கு ஏமாற்றங்கள் வந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் இயேசுவை நோக்கி பார்ப்போம் என்றால் அவர் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். தேவைன்னு வந்தோடனே அவரை நோக்கி பாருங்கள். பணம் தேவை, அவரை நோக்கி பாருங்கள்.
சுகம் தேவையா, அவரை நோக்கி பாருங்கள். கவலையாக இருக்கா, அவரை நோக்கி பாருங்கள். மரண பயமாக தோணுது, பயங்கர இருளாக தோணுதா, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அது எல்லாம் உங்களை விட்டு போய்விடும் என்பது தான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு என்னுடைய அனுபவபூர்வமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எவ்வளோ மனிதர்கள் எனக்கு உதவி செய்வார்னு நினைத்தேன், அவர்கள் எனக்கு உதவி செய்யலை. ஆனால் ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். யார் மூலமாவது ஆண்டவர் என் தேவையை சந்தித்தார். இந்த நாள் மட்டும் சந்தித்து வருகிறார். உங்களுக்கும் கூட அவர் அப்படியே செய்வார்ங்கிற நல்ல செய்தி அறிவிக்க விரும்புகிறேன். அவர் அப்படி பார்த்து மறுபடியும் பார்க்குறாரு. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. அது அவருக்கு அதிக ஏமாற்றத்தை தருகிறது. 7ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி, இது 3 வருஷமாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. அதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றார். ஃபைனலி இஸ் லூசிங் இஸ் பேஷியன்ஸ். இது சரிப்படாது, 3 வருஷம் பார்த்தாச்சு, நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு, அது கனியே இல்லை, எதுக்கு இது வெட்டி போடு, மிச்ச மரத்தையும் கெடுக்கும், இது கனி கொடுக்காத மரம் எனக்கு தேவையில்லை, வெட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த எஜமானனுடைய கோபம் பற்றி எரிகிறது என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். 3 வருஷம் பொறுமையாக இருக்குது, அதுக்கு பிறகு அவருடைய கோபம் பற்றி எரிகிறது. வேண்டாம், ஸ்ட்ரைக் இட், கட் இட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு கோபம் அங்கே வருகிறது என்று சொல்லி நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இட் இஸ் வெரி காமன் அண்ட் இட் இஸ் டு பி அக்செப்டட். கனி எதிர்பார்த்து ஒருத்தர் உதவி செய்யலை அப்படின்னா, பிள்ளை எதிர்பார்த்து பிள்ளை இந்த வயசான காலத்தில் பார்ப்போம்னு சொல்லி நினச்சா அது உதவி செய்யாமல் போயிட்டான்னா, அன்பு காணிக்காமல் போட்டோன்னா பெற்றோர் கோபம் வரும். அது நியாயமானது தான், அது நியாயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நியாயமான கோபம் தான். நியாயமற்ற கோபங்களும் உண்டு, நியாயமான கோபமும் உண்டு. என்னை பொறுத்தவரையிலே எந்த கோபமுமே வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நியாயமான கோபம், நியாயமற்ற கோபமும் வேண்டாம். இந்த ஊமையில் நான் காண்கிறோம், எஜமானன் கோபப்பட்ட உடனே அவன் சொல்கிறான், வெட்டி வீழ்த்திரு. வேண்டாம். நம்ம என்ன நினைக்கிறது, உறவை வெட்டிடுவோம், இந்த உறவே நமக்கு தேவையில்லை, நமக்கு அப்படி ஆபத்து நேரத்தில் உதவி செய்யலை, பக்கபலமாக இல்லை, எதுக்கு இந்த உறவை வெட்டிடுவோம், இந்த ஃப்ரெண்டை வெட்டிடுவோம், இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். நம்ம உடனே ஒரு முடிவுக்கு வரோம், இந்த ஆள் கடைக்கே போவோம், அந்த கடையை வெட்டிடு, வேறு இந்த ஊழியமே வேண்டாம், இந்த பாஸ்டர் வெட்டி போட்டுரு, இந்த பாஸ்டர் வெட்டி போட்டுரு, இந்த சர்ச்சுக்கே போக வேண்டாம், அந்த ஊழியத்துக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு கோபம் பற்றி எரிகிற பொழுது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கே போக வேண்டாம், இந்த ஹாஸ்பிட்டல் போய் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல, சுகமே கிடைக்கல, எவ்வளோ நாளாக பார்த்துட்டேன், வெட்டி போடு, வேண்டாம், இந்த ஹாஸ்பிட்டல் தூக்கி தூர போடு, வேறு ஹாஸ்பிட்டல் போவோம், ஹாஸ்பிட்டலுக்காக பஞ்சம் திரு ஹாஸ்பிட்டல் இருக்கு வா. நிறைய பேர் அவங்க எதிர்பார்க்கறதுக்கு கிடைக்கலன்னு வெட்டு என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. இதுவும் இந்த உலகத்தில் ஒரு சகஜமான காரியமாக இருக்கிறது. டிசப்பாயின்மெண்ட் அவங்கள ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசிஷன் எடுக்க தூண்டுது. அதோடைய முடிவு முக்கியமாக இதாக இருக்கும், வெட்டி போடு, இந்த மரத்தை வெட்டி போடு, இந்த உறவை வெட்டி போடு, இந்த நண்பனை வெட்டி போடு, இந்த பாஸ்டரை வெட்டி போடு, இந்த ஹாஸ்பிட்டலை வெட்டி போடு, இந்த சர்ச்சை வெட்டி போடு என்று நிறைய பேர் அவங்க கோபம் கொண்டு முடிவு எடுக்கிறாங்க. கோபத்தினால் எடுக்கிற முடிவுகள் முட்டாள்தனமானவைகளாக இருக்கும் என்பதை மறந்து போகாதீங்க. கோபத்தினால் நம்ம எடுக்கிற முடிவுகள், இந்த உறவு வேண்டாம், அந்த உறவு வேண்டாம்னு கோபப்பட்டு எடுத்தோன்னா நம்மை விட முட்டாள்கள் யாருமே இருக்கவே முடியாது. கோபம் வந்து விட்டதென்றால் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கும். ஏதாவது பேசணும்னு சொல்லி முக்கியமான ஒரு முடிவெடுக்க போகிறீங்க, வெட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு கொஞ்சம் தண்ணி குடிச்சு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரம் சொல்லுங்கள், அந்த கோபம் உங்களை விட்டு போய்விடும். கோபத்தினாலே எடுக்கிற முடிவுகள் முட்டாள்தனமான முடிவுகளாகவே இருக்கும், பயங்கரமான முடிவுகளாக இருக்கும், பயங்கர சேதாரங்களை ஏற்படுத்துகிறதா இருக்கும். நல்லா கூலாக நம்ம இருக்கும்போது தான் முடிவெடுக்கணும், ஜெபிச்சு தான் முடிவெடுக்கணும். தவிர்த்து வெட்டுவது என்பது எளிதல்ல. ஒரு உறவை வேண்டாம் என்று வெட்டி போடுவது, பல வருட நட்பை வெட்டி போடுவது, ஒரு சம்பவத்தினால, ஒரு வார்த்தையினால, ஏதோ ஒரு வேதனை வந்துட்டதுனால வெட்டி போடு என்று முடிவெடுப்பது அது நியாயம் அல்ல. அது அவசரத்தினால் எடுக்கப்படுவது, ஆத்திரத்தினால் எடுக்கப்படுவது, கோபத்தினால் எடுக்கப்படுவது, அது அழிவைத்தான் கொண்டு வரும். கோபம் வர நேரத்தில் அமைதியாக நாம் இருப்போம். 5 நிமிஷத்தில் நம்ம கோபம் போயிடும், அவ்வளோதான். அப்படிதான் ஒரு 5 நிமிஷம் அப்படி பயங்கர கோபமாக தோணும். அதுக்கு பிறகு நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா, அப்படி உட்காந்து யோசித்தோம்னா, அதுக்கு பிறகு அப்படி நம்ம கோபம்லாம் போய் நம்ம நல்லவ சந்தோஷமான மனதில் நமக்கு வந்துடும். அப்போ நம்ம அந்த முடிவை எடுக்கவே மாட்டோம். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. கோபப்படுறவங்க அந்த கோபத்தை அடக்கலைன்னா, அந்த நிமிஷம் அமைதியாக இருக்கலைன்னா, அது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா அப்படி வெட்டி போடுறதெல்லாம் போய் விடும் அப்படிங்கிறதுல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தயவுசெய்து கோபப்பட்டு பேசாதீங்க, கோபப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க, கோபப்பட்டு முடிவுகளை எடுக்காதீங்க, வெட்டி போடணும், உறவுகளை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பாருங்கள். உடனே அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி அப்படி சொன்னோடனே அதுக்கு அவன், ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தியறு போடுவேன். வேண்டாயா. உடனே தோட்டக்காரர் இன்டர்சீட் பண்ணுறார். வேண்டாயா வெட்டி போட்டுறாதீங்க ஐயா, பாவம் ஐயா, இருக்கட்டும் ஐயா, இந்த வருஷமும் இருந்துட்டு போட்டுயா,
வேண்டாம் வேண்டாம் விட்டுருங்கய்யா. எவ்வளோ ஒரு அன்பான ஒரு தோட்டக்காரன் இருந்தார். இவர் தான் ஆண்டவர் இயேசு. நமக்காக பரிந்து பேசுகிறவர் தான் ஆண்டவர் இயேசு. நாம் எப்போ நம்மளை வெட்டி போட்டிருக்கணும், அப்படி தானே? நம்ம செஞ்சிருக்கிற அயோக்கியத்தனத்துக்கு பாவத்துக்கெல்லாம் நம்ம என்றைக்கும் வெட்டி போட்டிருக்கணும். திமிருக்கு நம்ம பண்ண திமிருக்கெல்லாம் என்றைக்கும் வெட்டி போட்டிருக்கோம். பெருமைக்கு என்றைக்கும் வெட்டி போட்டிருக்கணும். நம்முடைய இதே கடினத்துக்கு நம்மளை என்றைக்கும் வெட்டி போட்டிருக்கணும். ஆனால் இயேசு சொல்கிற வேண்டாம் என் மகனை வெட்டி போட்டுறாதீங்க. ஆண்டவரே, பிதாவே, நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளிலே நான் உங்களுக்கு அறியப்படுத்த முடிய விரும்புகிறேன். நமக்கு எப்பொழுது ஆபத்து வருகிறதோ, நாச மோசங்கள் நம்மை குறிவைத்து வருகிறது, அம்புகள் நம்மை குறிவைக்கப்படுகிறது, நம்ம மீது குறிவைக்கப்படுகிறது, இப்போ குறுக்கால ஆண்டவர் வரார், ஏசப்பா வராங்க. வேண்டாம் என் மகனுக்கு ஆபத்து வரக்கூடாது, கொஞ்சம் காலம் பொறுங்க, அவர் திருந்துவான் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்மை வெட்டக்கூடாது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசு. வெட்டி விடு, அழித்து விடு என்று சொல்லி மனுஷன் சொல்கிறான். மனுஷன் கோபம் சொல்லுது. ஆண்டவர் வேண்டாம் தயவு செய்து வெட்டிடாதீங்க, இதை மரத்தை வெட்டி போட்டுறாதீங்க என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். இயேசு நமக்காக பரிந்து பேசுகிற தெய்வம். யாரெல்லாம் நமக்காக பரிந்து பேசுகிறாங்க? ஒரு சிலர் பேசுவாங்க, நம்ம நண்பர்கள் பேசுவாங்க, ஒரு சில டைம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. தெய்வமோ நம்முடைய வாழ்நாள் பரியந்த நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கின்றார். இவர் எவ்வளவு நல்லவராய் நம்முடைய ஆண்டவர் இருப்பார் என்றால் நமக்காக பரிந்து பேசுவார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு பின்னால் நம்ம நின்று கொள்வோம். நம்மை வெட்ட ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். நமக்கு ஆபத்து வருவதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். இந்த குடும்பத்தில் ஜீவன் பிரிவதற்கு, உயிர் போவதற்கு ஆண்டவர் யாரையும் சாவதற்கு விட மாட்டார். நம்முடைய பணங்களை முற்றிலுமாய் அழிக்க, நம்முடைய பிஸ்னஸை முற்றிலுமாய் அழிக்க, ஊழியங்களை அழிக்க விட மாட்டார். குறுக்கால ஆண்டவர் வந்துடுவார். ஒரு பிள்ளை ரொம்பவும் தப்பு பண்ணிடுறான். ஒரே பிள்ளை, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செல்லமான பிள்ளை. அப்பாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அப்போது அந்த பிள்ளையை அவர் அடிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அந்த பிள்ளை ஓடுறான், அப்பா அடிக்கணும்னு கம்பை தூக்கிடுறாரு. அவன் எங்கெல்லாமோ ஓடுறான், அப்பாவை விரட்டிட்டு அடிக்க வர்றாருன்னு தப்ப முடியாதுன்னு தெரிஞ்சோன்னா அம்மாவுக்கு பின்னால் போய் உழைஞ்சிக்கிறேன், அம்மா என்னை காப்பாற்றுங்க. அப்பொழுது அந்த அம்மா குறுக்கால விழுந்துடுறாங்க, மகன் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. அப்பொழுது மகன் மேலே விழ வேண்டிய அடி அந்த தாய் மீது விழுந்ததாம் என்று அந்த சம்பவம் நமக்கு தெரியப்படுத்து. தலையிலே அடிபட்டு அவங்க கீழே விழுந்து அப்படியே இறந்து போயிடுறாங்க. அந்த அடி பையன் மேலே விழுந்திருந்தானா அவன் செத்து போயிருப்பான். ஆனால் என் பையனை அடிக்க வேண்டான்னு சொல்லி குறுக்கால தாய் விழுந்ததுனால தாய் மேலே அந்த அடி விழுந்து அவர்கள் அந்த இடத்துல ரத்த சிந்தி மறைச்சு போனாங்க. ஐயோ அம்மா, எனக்காக மறித்தீர்களே என்று அந்த பையன் கதறானா. நமக்காக வர வேண்டிய அந்த சிலுவை, நம்ம பாவத்திற்காக நம்ம சிலுவையில் தொங்கப்பட்டிருக்கணும். நம்ம கையில் காலையில் ஆணி அடிச்சிருக்கணும். நம்ம அப்படி அந்த சவுக்கடி வாங்கியிருக்கணும். நம்ம சாபங்களை சுமக்கிறது பயங்கரமாக இருந்திருக்கும். என் பிள்ளையால் சுமக்க முடியும், வேண்டாம் என் பிள்ளை சிலுவையில் அடிக்காதீங்க, வேண்டாம் நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில் ஆண்டவர் நமக்காக தொங்கினார். சிலுவையின் அன்பை நீங்கள் நோக்கி பாருங்கள். அவர் எதற்காக சிலுவையில் தொங்கினார்? குற்றமற்ற ஆட்டுக்குட்டி அல்லவா? பாவமறியாத ஆண்டவர் எதற்காக பாவமாகி நமக்காக சிலுவையில் 6 மணி நேரம் இந்த 3 ஆணிகளிலே பிரதாமாய் தொங்கினார்? கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் எதற்காக நமக்காக சிந்தினார் என்றால் அவர் நம்மை நேசித்தார். வேண்டாம் என் பிள்ளைகளை அடிச்சிடாதீங்க, என் பிள்ளைகளால் தாங்க முடியாது, சுமக்க முடியாது, இந்த வியாதியை சுமக்க முடியாது, இந்த வறுமையை சுமக்க முடியாது, இந்த பிரச்சனையை சுமக்க முடியாது, நான் சுமக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து கொண்டார். பிரியத்துக்குரியவர்களே, இதுதான் ஆண்டுடைய அன்பு என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களை தாயினும் அதிகமாய் நேசிக்கிற ஒருவர் உண்டு. உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர் உண்டு. நீங்கள் வாங்க வேண்டிய அடிகளை தன் மீது போட்டு ஒருவர் உண்டு. எவ்வளவோ ஒரு அன்பான தெய்வம் அவர் இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். வெட்டிடாதீங்க, மகனை வெட்டிடாதீங்க, என் மகளை வெட்டிடாதீங்க என்று அங்கே ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். எனவே நாம் எந்த நிலைமையிலும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம் என்கிற அருமையான ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நான் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஐயா, இந்த வருஷமே இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், அதுக்கு நான் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன், அதுக்கு தண்ணீர் பாய்ப்பேன், அதுக்கு நான் நிறைய உரம்லாம் போட்டு பார்த்து எப்படியாவது அதை நான் கனி கொடுக்க வைப்பேன், அதை எப்படியாவது நான் கனி கொடுக்க வைப்பேன் ஐயா, நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் வெட்டிடாதீங்க ஐயா, ஒரு வருஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் கனி கொடுக்கலன்னு நம்ம வெட்டி போடலாம் ஐயா. அதை தள்ளி போடுறாரு. அந்த வர வேண்டிய ஆபத்தை அப்படி தள்ளி போட்டுறார், போஸ்ட்போன் பண்ணிடுறாரு. ரெண்டாவது, அதை சரிப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு வர இருக்கிற ஆபத்துகள் எல்லாவற்றையும் நமக்கு தூரமாக்கி போடுறார்.
நாசமோசங்களை தூரமாக்கி விட்டுறார். அடுத்தாப்புல நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். நம்மளை ஆண்டு சரிப்படுத்த நினைக்கிறார். நமக்கு ஆண்டவர் ஏராளமான பைபிள் வசனங்களை சொல்லி கொடுக்கிறார். நமக்கு தேவனுடைய அன்பை அவர் போதிக்கிறார். சிலுவையின் அன்பை போதிக்கின்றார். உதவி செய்வதின் அவசியத்தை அவர் நமக்கு போதிக்கின்றார். மன்னிப்பதின் அவசியத்தை நமக்கு போதிக்கின்றார். அதிகாலமே எழும்பி தேடுவதின் அவசியத்தை கர்த்தர் நமக்கு போதிக்கின்றார். எந்த நிலைமையிலும் விசுவாசமாய் ஆண்டவர் மீது இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் போதிக்கின்றார். பொறுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் போதிக்கின்றார். நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் போதிக்கின்றார். படிக்கிற இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல, ஞாயிற்றுக்கிழமையில், சனிக்கிழமையில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் போதிக்கின்றார். ஏற்றுக்குரியவர்களே, நம்ம அதுதான் கனி கொடுக்கிறது. நம்ம ஆண்டவர்கிட்ட படிப்பை வாங்கணும், ஆண்டவர்கிட்ட வேலையை வாங்கணும், ஆண்டவர்கிட்ட வீடை வாங்கணும், ஆண்டவர்கிட்ட மனைவி பிள்ளைகளை வாங்கணும், எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது நான் கனி கொடுக்கணும். இப்பொழுது நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். கனி கொடுக்கறதுக்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, நிறைய வாலிபர்கள் எப்படியாக ஊழியம் செய்ய சண்டே வராங்க, ஆண்டவருக்காக நிற்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னும் அநேகர் எல்லாம் இருந்தும் கூட ஆண்டவருக்கு நன்றியாய் காணப்படுவதில்லை, கனி கொடுப்பதில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு, நான் அவனை படிக்க வச்சேன், வேலைக்கு கொடுத்தேன், அமெரிக்கா கூட்டு போனேன், அங்கே கூட்டு போனேன், ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்களே என்ன. ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. தம்பி, ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஐயா, உங்கள்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு காரணம் இல்லாமல் உங்களை ஆசீர்வதிக்கலை, காரணம் இல்லாமல் ஆண்டவர் உங்களை உயர்த்தலை, உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நீங்கள் ஆண்டவருக்காக கனி கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு பல விதங்களில் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்கிறார், சுகப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையை கட்டளையிடுறார். எப்படியாவது ஆண்டவருக்காக கனி கொடுங்க, எப்படியாவது நீங்கள் நிலைத்து நில்லுங்க, எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஊழியத்தை தாங்குங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தருவார். என்றென்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். யோசேப்பு கனி திறந்த திராட்சை செடி. 12 பேரில் யோசேப்பு தான் கனி தந்தார். அவர் தான் 11 அண்ணன் தம்பியெல்லாம் அப்பாவெல்லாம் தான் கூட வச்சுக்கிட்டார். சாப்பாடு கொடுத்தார், கனி கொடுத்தார். வேறு யாரும் அப்படி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. யூதா கூட இல்லை, யோசேப்பு தான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார். நீங்களும் கூட கனி கொடுக்குற திராட்சை செடியாக என்னை மாற்றுன்னு சொல்லி சொல்லுங்கள். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யுங்க, அநேகருக்கு கொடுங்க, அநேகரை தாங்குங்க, ஏந்துங்க, அநேகருக்கு பக்கபலமாக இருங்க. துக்க நேரத்தில் கூட இருங்க. விழுந்தாங்கன்னா தூங்கி விடுங்க, வியாதிப்பட்டாங்கன்னா கூட இருங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க. கவலையாக இருக்காங்கன்னா ஆற்றி தேற்றுங்க, அரவணைத்து கொள்ளுங்க. பிரித்துக்குரியவர்களை இப்படியாக கனி கொடுக்கிற மரமாக நாம் இருப்போம். ஆண்டவர் வெட்டி போடுங்கிற நிலைமை ஒரு காலம் வரவே வராது. அதே மாதிரி உறவுகளை வெட்டி போடணும், ஈஸியாக வெட்டிடலாம், ஆனால் அது கிட்டுறது எவ்வளோ கஷ்டங்கிறத நம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பிரியத்துக்குரியவர்களே, இது நாளிலும் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு கொத்தி எரு போட்டு உங்களுக்கு தேவையான எல்லா சுகத்தையும் பலத்தையும் பணத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் கலங்க வேண்டாம் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நான் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அப்பா பிதாவே, நீ வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே, கனி எதிர்பார்க்குறீங்கப்பா, கனி எதிர்பார்க்குறீங்க. ஆண்டவரை ஊழியத்தை நாங்கள் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க, நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. அதில் தவறு வந்து விட்டது என்றால் ஆண்டவரை அதில் செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா உங்களுடைய கோபம் எங்கள் மேலே பற்றி எறியும் ஐயா. ஒரு காலம் உங்களுடைய கோபம் எங்கள் மேலே பற்றி எறிந்து விடாதபடிக்கு ராஜனே, நாங்கள் நிதானமாய் நடந்து கொள்ள கோபப்படாதபடி இருக்கேன். ஆண்டவரை கனி கொடுக்க ஊழியம் செய்ய தகப்பனே, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. நாங்களெல்லாம் பலகீனமான பாண்டங்கள்ப்பா. ஆண்டவரை எங்கள் மேலே பொறுமையாக இருப்பீராக, எங்களுக்கு ஒத்தி எருபோடுவீராக, உதவி செய்வீராக ராஜா, உதவி செய்வீராக. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும் தகப்பனை. பலகீனமான பாண்டங்களை பலமுள்ள பாண்டங்களை மாற்றுங்க. கண்களில் வழியும் கண்ணீரை தொடைங்க. வியாதியினாலே குடும்பத்தில் யாரோ ஒரு வியாதி விபத்து வந்தபடினால கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை உதவி செய்யுங்க. மரணம் வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை தாருங்க. ஆட்கொள்ளி வியாதிகள் மறையும்படியாக செய்யுங்க. மருத்துவத்துக்கு அப்பாற்பட்ட விடுதலையை தாருங்க. புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், ஆண்டு நோய் தொற்று கிருமிகள் மறையட்டும், வேதனைகள் வலிகள் மறையட்டும், வீக்கங்கள் மறையட்டும், இன்ஃப்ளமேஷன் மறையட்டும், இருமல்கள் மறையட்டும், தும்மல்கள் மறையட்டும். ஆண்டவரே, நெஞ்செரிச்சல் மறையட்டும் தகப்பனே, காக்காய் வலிப்புகள் மறையட்டும். ஏசப்பா சோத்திரம் ஐயா.
வியாதி நகோரங்கள் மறையட்டும், கிருமிகள் மறையட்டும். இழந்து போன பலனை தாரும். நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். ஆண்டவரை பழையபடி வேலைக்கு செல்ல, பழையபடி சம்பாதிக்க, சந்தோஷமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. கிருபைக்குள்ளே ஒளித்து வைத்துக் கொள்ளுங்க ஐயா. இப்பொழுது கூட ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முக்கியமாக பண தேவைகள் மத்தியில் இருக்கிறவங்க, தேவைகள் எவ்வளோ, ஒரு கடன் எவ்வளோ இருக்குது, வருமானமே இல்லை, என்ன பண்ணுன்னு சொல்லி தவிக்கிறவங்க ஐயா, அவங்களுக்காய் கண்ணீரோடு மன்றாடுகிறோம். நீர் கொத்தி எருபாச்சுவீராகப்பா. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஐயா. எதன் மூலமாக, யார் மூலமாவது நீங்கள் உதவி செய்யுங்க. யாரையாவது அனுப்புங்க. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளோட தேவைகள் இயேசுவின் நாமத்தை சந்திக்கப்படணும். என் கடனை எல்லாம் ஆண்டவர் அதிசயமாய் அடைத்தா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். வருமானத்துக்கான நிரந்தரமான வழியை கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறான்னு சொல்ல, அதை கேட்டுமை துதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரை. குடும்பத்தில் பிரச்சனைகள், பிள்ளைகளால் பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் புயல், ஆண்டவரை தோற்ற பக்கத்து வீட்டுக்காரில் பிரச்சனை, அங்கே பிரச்சனை, இங்கே பிரச்சனை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைன்னு சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. நீர் சமாதான பிரபு, உடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரு, இரவு நல்ல நித்திரையை தாருமப்பா. சந்தோஷமாய் சாப்பிட உதவி செய்யுங்க. வியாதியை விளக்குங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்கள் அதிசயம் நடக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. அப்படி ஆண்டவரை வயதளக்கில் விழுந்து விடாது 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. வாலிபத்து பாவங்கள், போதை அடிமைத்தனங்கள், ஆண்டவர் மொபைல் அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனத்திலிருந்து விடுவீங்கப்பா. அப்படியே பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. அவ்வளோ இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இது தாய்த்து நாட்டு அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஊழியங்களையும், ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியத்தை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி மதிலுள்ளத்தை ஆசீர்வதிங்க. நமது நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள், ஆண்டு ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. மனம் இறங்குங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கே தொதிய நம்மை மீச்செலுத்துக்கிற இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுது மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யைக்கவலாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. Amen.